அமெரிக்கா சீனா வர்த்தக போருக்கு மத்தியில தென்கிழக்கு ஆசிய நாடான வியட்நாம் இப்ப கூடுதல் கவனம் பெற்றிருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பரஸ்பர வரியை விதிச்சப்ப அதிக வரியோட பட்டியல்ல இடம் பெற்றதுதான் இந்த வியட்நாம். வரி விஷயத்துல ட்ரம்ப் ரொம்ப கூர்மையா கவனிக்கிற தேசமான வியட்நாமை வச்சு சீனா போடக்கூடிய வியூகம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு அதிரடியா இறக்குமதி வரிகளை விதிச்சு அதிர வச்ச ட்ரம்ப் அதையெல்லாம் 90 நாட்களுக்கு நிறுத்தி வச்சு வர்த்தக போற ஆற போட்டிருக்கிறாரு. ஆனா சீனாவுக்கு மட்டும் எந்த கரிசனமும் கிடையாதுன்னு 145% வரியை போட்டு அதிர வச்சிருக்கிறாரு ட்ரம்ப். மறுபக்கம் சீனாவும் சும்மா இல்லாம மோதி பார்க்கலாம் வாங்க அப்படின்னு அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு 125% வரியை போட்டு வர்த்தக போரை தீவிரமாக்கி இருக்கு. அமெரிக்கால செல்போன் லேப்டாப் பொருட்கள் விலை உயரும்னு எச்சரிக்கை எழுந்த வேளையில செல்போன் லேப்டாப் சிப் போன்ற பொருட்களுக்கு போட்ட பரஸ்பர வரியை திரும்ப பெறுவதா சொன்னது வெள்ளை மாளிகை. ஆனா இதெல்லாம் பத்தாது, முழுசா ரத்து செய்யணுங்குது சீனா. இந்த நிலையில அமெரிக்காவுக்கு கனிமங்கள் உலோகம் காந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யறத நிறுத்திடுச்சு சீனா. உலகின் 2 பெரிய பொருளாதார சக்திகளுடைய இந்த மோதல் உலக பொருளாதாரத்துல என்ன விளைவை ஏற்படுத்துமோங்கிற குழப்பத்தோடையே உலக பங்கு சந்தைகள் எல்லாம் நகருது. இப்ப அமெரிக்கா சீனா வர்த்தக மோதலுக்கு மத்தியில கவனம் பெற்றிருக்கு வியட்நாம். ட்ரம்ப் பரஸ்பர வரியை விதிச்சப்ப அதிக வரி விதிப்பை எதிர்கொண்ட தேசம்தான் இந்த வியட்நாம். வியட்நாம் மட்டும் கிடையாது, தென்கிழக்கு ஆசிய நாடுகளான கம்போடியா, லாவோஸ், மியான்மர் ஆகிய நாடுகளுக்கும் அதிக வரியை விதிச்சிருந்தாரு ட்ரம்ப். இன்னைக்கு அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய டாப் 10 நாடுகள் பட்டியலில் இருக்கு வியட்நாம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவை விட அதிகமான பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யுது வியட்நாம். ஆமா, அமெரிக்கா அதிகமா இறக்குமதி செய்யக்கூடிய தேசமா இருக்கக்கூடிய நாடுகள் பட்டியலில் வியட்நாம் எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுமா? 6வது இடம். வியட்நாம்ல இருந்து $136 பில்லியன் அளவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்திருக்கு அமெரிக்கா. இந்திய ரூபாய் மதிப்புல பார்த்தோம்னா 11,66,338 கோடி. அதே வேளையில வியட்நாமுக்கு $13 பில்லியன் அளவுக்கு தான் ஏற்றுமதியை செய்யுது அமெரிக்கா. அதாவது இந்திய மதிப்புல 1,11,498 கோடி. வியட்நாமுக்கு என்னவோ அதிக உபரியாகவே இருக்கு வர்த்தகம். அதே வேளையில அமெரிக்காவுக்கு இது பெரும் வர்த்தக பற்றாக்குறையா தான் இருக்கு. அதாவது $123 பில்லியன் அளவுக்கு. இந்திய ரூபாய் மதிப்புல 10,54,925 கோடி. இப்படி வியட்நாம்ல இருந்து அமெரிக்காவுக்கு அதிக இறக்குமதி செய்யறது 2018ஆம் ஆண்டுக்கு அப்புறம் தான் ஜெட் வேகத்துல உயர்ந்திருக்கு. இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒண்ணா இருக்கு. காரணம், 2018ல் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முந்தைய ஆட்சியில சீனால இருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான வரியை அதிரடியா உயர்த்தினார். அப்ப அவரது இறக்குமதி வரியை முறியடிக்கவே சீனா கையில் எடுத்த வியூகம்தான் வியட்நாம் வியூகம். எஸ், 2018ல இருந்து வியட்நாம்ல சீன நிறுவனங்கள் முதலீடு அதிகரிக்க ஆரம்பிச்சது. அமெரிக்கால விற்கப்படக்கூடிய அதிகமான கன்சியூமர் பொருட்களை எல்லாம் வியட்நாம்ல தயாரிச்சு அப்படியே அமெரிக்காவுக்கு அனுப்ப தொடங்கிச்சு சீன நிறுவனங்கள். சீனாவுக்கு அப்புறமா அதிகப்படியா ஜவுளி காலணி பொருட்களை அமெரிக்காவுக்கு அனுப்புது வியட்நாம். சீனால இருந்து மூலப்பொருட்களை எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு வியட்நாம்ல தயாரிச்சு அமெரிக்காவுக்கு சீன நிறுவனங்கள் சப்ளை செய்ய ஆரம்பிச்சது. இதுல சீன தயாரிப்பு பொருட்களுக்கு வியட்நாம்ல தயாரிக்கப்பட்டது அப்படின்னு போலி லேபிள் ஒட்டப்பட்டதாகவும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டது. மின்னணு பொருட்கள் வியட்நாம்ல தயாரிக்கப்பட்டு அசெம்பிள் செய்யப்பட்டு வியட்நாம் தயாரிப்ப அமெரிக்காவுக்கு போகுது. சாம்சங், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் வியட்நாம்ல உற்பத்தி மையங்களையுமே கொண்டிருக்கு. இதுல சாம்சங் தயாரிப்பு மையங்கள்ல 1,60,000 பேர் வேலை வாய்ப்பை பெறாங்க அப்படின்னுமே நிபுணர்கள் தரப்புல சொல்லப்படுது. வியட்நாமை பொறுத்த வரைக்கும் வர்த்தக போரை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தவே அது முயற்சி செய்யுது. இப்ப உள்நாட்டுல முதலீடு, வேலை வாய்ப்பு, டாலர் வருகை, தங்களுடைய நாணய மதிப்பு, இதுல ரொம்ப கவனமா காய் நகர்த்துது வியட்நாம். அமெரிக்காவுடனான வர்த்தகம் வியட்நாமுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. வியட்நாம் நாட்டுடைய ஜிடிபியில பார்த்தோம்னா 30% அமெரிக்க ஏற்றுமதியா தான் இருக்கு.
அப்படிப்பட்ட சூழல்ல வர்த்தகத்தை விட்டா வியட்நாமுக்கு பெரும் பொருளாதார இழப்பாக தான் அது அமையும். இப்போதைய வர்த்தக போரில் அமெரிக்கா, சீனா 2 பேர்கிட்டையுமே உறவை அப்படியே தொடர முயற்சி செய்து வியட்நாம். ட்ரம்ப் வரி விதிப்புல இருந்து தப்பிக்க அமெரிக்க இறக்குமதி பொருட்களுக்கு 0 வரி கொள்கைக்கு தயார் அப்படின்னு சொல்லக்கூடிய வியட்நாம் வர்த்தக பற்றாக்குறையை போக்க அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கவும் முன்வந்திருக்கு. ட்ரம்ப்புடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவாரோ இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னார்னா, அமெரிக்க இறக்குமதி பொருளுக்கு 0 வரிகள்னு வியட்நாம் சொல்வது அர்த்தமற்றது அப்படின்னும், எங்ககிட்ட இருந்து $1 மதிப்புள்ள பொருட்களை வாங்கிட்டு $15 மதிப்புள்ள பொருட்களை எங்களுக்கு விற்கக்கூடிய வியட்நாம் இப்படி சொல்வது வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யாது அப்படின்னு சொல்றாரு நவாரோ. அமெரிக்காவுக்கு வியட்நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய 1/3 பங்கு பொருட்கள் உண்மையிலேயே சீன தயாரிப்பு தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டையுமே அவர் முன்வைக்கிறாரு. ஆக மொத்தத்தில் வியட்நாம் மீதான வரியில அமெரிக்கா கரிசனம் காட்டுவது கடினம் அப்படிதான் சொல்லப்படுது. ஆனால் வியட்நாமில் தயாரிக்கப்படக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்காவில் தேவை அதிகமாக இருக்குது. அங்கிருந்து பொருட்களை வாங்குறதை நிறுத்தினாலும் வரியவே உயர்த்தினாலும் அது அமெரிக்காவில் விலை உயர்வுக்கு வழிவகை செய்யும். இருந்தாலும் சீன தயாரிப்புகள் அமெரிக்காவுக்குள்ள மறைமுகமாக நுழையிறதுக்கான வாசலா இருக்கக்கூடிய வியட்நாம் விவகாரத்தில் ட்ரம்ப் ரொம்ப ஸ்திரமாக இருப்பதாகவே தெரியுது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்துன்னு தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கணிசமான வர்த்தக உறவை கொண்டிருக்கு. இப்போ அமெரிக்காவுடனான இந்த வர்த்தக போருக்கு மத்தியில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் வியட்நாமுக்கு பயணம் செஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்நாட்டோட வர்த்தக சங்கிலி மேம்பாடு, ரயில்வே இணைப்பு, உற்பத்தி தொடர்பாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களையும் போட்டிருக்கிறாரு. தொடர்ச்சியாக கம்போடியா, மலேசியாவுக்கும் அவர் பயணம் செய்கிறாரு. இப்போ அமெரிக்காவோடு வர்த்தக போரை தீவிரமாக்கி இருக்கக்கூடிய சீனா தென்கிழக்கு ஆசிய நாடுகளை அணிதிரட்ட முயற்சிப்பது தான் இப்போ சர்வதேச அளவில் கவனம் பெறுது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.